இது போகி அப்படின்னு அழைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இந்த நாளில் அந்த போலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவா. அந்த போலின்னு கூட சொல்லுவா இவாள்லாம். இந்த போலி அப்படிங்கிற அந்த ஒரு இனிப்பு பண்டத்தையும் இந்த நாளிலே செய்வார்கள். ஏன்னு சொன்னோம்னா, இந்த வெல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லத்தையும் அந்த கடலைப்பருப்பு இல்லைன்னா தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த போலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த நாளிலே செய்து, இதையும் இன்றிலிருந்தே அந்த சூரிய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக, ஏன்னா நாளைக்கு பொங்கல் அப்படின்னு வரும்பொழுது மறுநாள் போகிக்கு மறுநாள் தான் பொங்கல்னு வச்சிருக்கோம். அந்த பொங்கல் பண்டிகையிலே எப்படி சூரிய வழிபாடு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கோ, அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி இன்னைக்கே அந்த சூரிய தேவனுடைய அதிதேவதையாக அந்த அக்னி தேவனை வணங்கி இந்த போலியை நைவேத்தியம் செய்து அதனை நாம் பிரசாதமாகவும் உட்கொள்கிறோம். ஆக எல்லா பண்டிகைகளுக்குமே ஒரு தாத்பரியம் என்பது உண்டு. இங்கே இது தமிழனுடைய மரபிலே வந்ததான்னு கேட்டா நிச்சயமாக இது தமிழரினுடைய மரபிலே வந்த பண்டிகை தான்.